இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உன்னை பலியாக பலி உறவில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உன்னை பலியாக பலி உறவில் இணைவோம். சுமை நீங்கி எங்கு சுகம் காண கூடுவோம், ஒரு வாழ்வை நீக்கிய அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote the Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு தகுதியுள்ள முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உமது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதல் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தி உள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 68. பதிலுரை பாடல் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வு. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமிகு மிகு குரலில் முழங்குகின்றார். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். Alleluia, 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 alleluia. ஆண்டவரே உமது வார்த்தை உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்து உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன்.
உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவர்களுக்காக உம்மை வேண்டுகின்றேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நன்றி பெருக்கோடும் பல வேண்டுதல்களோடும் ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் ஜெபங்களும் அன்னையால் கேட்கப்பட்டு நிறைவான மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்தருள ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது உங்களுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்களா? இல்லை நிறைய பேர் நீங்கள் வரும்போது எங்களுக்காகவும் வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறீங்களா? நிச்சயமாக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன், இல்லையா? அதே நேரத்தில் நமக்குள்ள பல நேரங்களில் ஒரு எண்ணம் இப்படி எழலாம், நமக்காக யார் ஜெபம் பண்ணுவா? வேறு யாராவது நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? எப்படி என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க என்ற எண்ணங்கள் வரலாம். நமக்காக ஒருத்தர் இருக்கார் ஜெபிப்பதற்கு. அவர் யார்? அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுவும் தன்னுடைய பாடுகளெல்லாம் கண்ணுக்கு முன்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய நம்பிக்கையாளர்கள் கைவிட்டு விடப்படாமல் இருக்க வேண்டும், அவர்கள் பரிதவிப்புக்கு உள்ளாகக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சீடர்களுக்காக மக்களுக்காக ஆண்டவர் தந்தையாகிய கடவுளிடத்தில் ஜெபிக்கின்றார். பொதுவாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மழைப்பொழிவு வழியாக நற்போதனைகளை நல்ல ஆலோசனைகளை வழங்கினார். நோயாளிகளை குணப்படுத்தியதன் வழியாக நல்ல மருத்துவராக விளங்கினார். பாவிகளை மன்னித்து அவர்களை அரவணைத்ததன் வழியாக பேர் இரக்கம் உள்ளவராக விளங்கினார். சாத்தானை பேயை விரட்டி நல்ல ஆயனாக விளங்கினார். சிலுவையிலே தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பேரன்பை நமக்கு எடுத்து காட்டினார். இப்படியெல்லாம் இருந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் தந்தையாகிய கடவுளிடத்திலே நமக்காக ஜெபிக்கின்றார். அவர் நமக்கு ஜெபம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, மாறாக நமக்காகவும் ஜெபிக்கின்றார். எப்படி ஜெபிக்கின்றார்? நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அது மட்டுமல்ல, நிறைவான
மகிழ்ச்சி அடைந்து இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கின்றார். தீயோனிடமிருந்து விடுபட வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். உண்மையினால் நாம் புனிதப்படுத்தப்பட வேண்டும், அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்திலே நாம் அத்தனை பேரும் சாட்சிகளாக வேண்டும் என்று இந்த 7 வகையான ஜெபங்கள் அவை நம் ஒவ்வொருவருக்குமே பொருந்தக்கூடியதாக அமைகிறது. அதே நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், ஜெபம் என்று சொல்லுகின்ற பொழுது அது வார்த்தையினால் மட்டுமல்ல, இதயத்திலிருந்து எழ வேண்டும். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதயத்திலிருந்து, தன்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். நம்முடைய ஜெபமெல்லாம் எப்படி அமைகிறது என்று யோசித்து பாருங்கள். ஒரு கற்பனை நிகழ்வு. ஒருவர் நல்லா இறைவனிடத்தில் ஜெபம் செஞ்சிட்ருக்காரு. திடீர்னு பாருங்கள், அவரை வானதூதர் ஒருவர் திருவிழா நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் கொண்டையே நிறுத்துகிறார். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குருவானவர் திருப்பலி நிறைவேற்றி இப்படி மறையுரையும் ஆற்றி கொண்டிருக்கின்றார். மக்கள் ஏராளமாக கூடியிருக்கின்றார்கள். அருமையான கொயர் எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, பல அலங்காரங்களோடு. கொஞ்ச நேரம் சென்று பாருங்கள், அங்கே போய் நின்றவருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள் தந்தை ஜெபம் பண்ணுறாரு இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஆனால் அவருக்கு கேட்கலை. திடீர்னு பார்க்குறாரு, கோயரில் பாடகர் குழு நல்லா பாட்டு பாடுறாங்க, ஆனால் ஒன்றுமே கேட்கலை. மக்கள் எல்லாம் நல்லா சத்தமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவருக்கு ஒன்றுமே கேட்கலை. என்ன இது, ஒன்றுமே புரியலையே. பக்கத்தில் இருக்க வானதூதரை பார்த்து கேட்குறார், எனக்கு மட்டும் ஒன்றுமே கேட்கலையே, இது என்ன இது அப்படின்னு கேட்குறார். அப்போ வானதூதர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், இந்த மக்கள் உதட்டினால் போற்றுகின்றார்கள், இவர்களுடைய உள்ளமோ வெகு தொலைவில் உள்ளது என்று சொல்லுகின்றார். நம்முடைய ஜெபம் அப்படியா? உதட்டினாலா நம்ம போற்றுகின்றோம்? இல்லை. அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல அமைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விருப்பம் உள்ள ஜெபமாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த 7 வகையான ஜெபத்தை நினைத்து பாருங்கள். நல்ல மனிதர்களுக்கு இந்த 7 வகையான ஜெபங்களும் உரித்தாகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்குள்ளே எந்த ஒரு பிணக்கும், எந்த ஒரு வேறுபாடும் பகைமையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? பீடத்தின் மீது காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது அங்கே உன் சகோதரனோடு உனக்கு மனத்தாங்கள் இருப்பதாக நினைவுற்றால் அங்கேயே பீடத்தின் முன்பாக காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் சென்று சமாதானம் செய்துவிட்டு பிறகு வந்து காணிக்கையை செலுத்து. நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாருமே மனத்தாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதையெல்லாம் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அர்ப்பணித்து விட்டு நாம் வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமா அல்ல, பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கின்றாரோ அதுபோல
நாம் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கும் நேரிடாமல் நாமும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, குடும்பத்திலே. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே குடும்பத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் வந்துவிட்டது. குடும்பத்துக்குள்ளே பயம், அச்சம், எங்கே என்ன நடக்குமோ என்ற பயம். அப்போ எப்படி ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருப்பது? நிறை மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் இன்னும் சோகமாக தான் இருக்கீங்க. ஏன்? அன்னை வேளாங்கண்ணி தாயிட்ட வந்துட்டீங்க இல்லையா? அப்புறம் சோகமாக இருக்கலாமா? மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்குறோம்? நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் மீது நாம் வெற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் ஆண்டு நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய மாட்சிமையோ அரசாட்சியோ அல்லது இந்த உலகத்தினுடைய மாயையோ நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நாம் இதற்கு மேலானவர்களாக அதிலிருந்து நாம் சிறந்து விளங்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், தீயோனிடமிருந்து நம்மை காப்பதற்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பார்க்குறோம்? நம்மளே மற்றவங்களுக்கு தீயோனாக மாறிடுறோம். நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க? இந்த பேய் மாதிரியா இருக்குது, இந்த பிசாசு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நம்மளை பார்த்து அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்போ யாருக்கும் நாமும் தீமையை காட்டிவிடக்கூடாது, செய்து விடக்கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்திலே உண்மையினால் புனிதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நாம் நம்மையே அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே சாட்சிகளாக வாழ்வோம். எங்கு பார்த்தாலும் நாம் ஆண்டவருடைய பேர் அன்பிற்கும் பேர் இரக்கத்திற்கும் சாட்சிகளாக வாழ்வோம். இந்த பீடத்திலே உங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் வைக்கின்ற பொழுது இப்படி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. அன்பான இறைவா, ஆரோக்கிய தாயே, இதோ நாங்கள் ஒவ்வொருவருமே முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு உம்மிடத்திலே வந்திருக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களை சுற்றி உள்ளவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, யார் யார் எங்களை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களை பிடிக்காதவர்கள், எங்கள் பகைவர்கள், எங்களை வெறுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருளும். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே.
நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன்னன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகுமாறு மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தாம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்களது திருத்தந்தை இலியோ, எங்களது ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றே, என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபித்து நம் கூடவே இருப்பதற்காகவே தன்னையே நமக்கு விருந்தாக தருகின்றார். அவர் தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச்
நாடச் சொல்லுதே நாடச் சொல்லுதே நாடச் சொல்லுதே இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய் அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய் உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம்மீது நிறைவாக பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அது மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசீர்வதித்து
அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய எண்ணெயின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you.
through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். மாறாழகே தாய்மறி குறையான்பே நீ முழுமதி. மாறாழகே தாய்மறி குறையான்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. விழிகளிலே பாலிலா தினந்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மறி குறையான்பே நீ முழுமதி. இறைமக்களே, பெற்றோர்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களை மாற்றும் திறனாளிகளாக மாற்ற நாகை மாவட்டம் வேலை நகரில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு கீழ் இயங்கும் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறையுடையோர் சிறப்பு உயர்நிலைப் பள்ளியும், கைகால் முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், வாய்ப்பேச இயலாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், நரம்பியல் கோளாறு உடையவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துராஜா சிறப்பு மேல்நிலைப் பள்ளியும், கிறிஸ்துராஜா 14 வயதிற்கு மேற்பட்ட அறிவாற்றல் இடர்பாடு உடைய சிறப்பு தொழிற்பயிற்சி இல்லமும் எம் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி. சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மூன்று பள்ளிகளுக்கும் தாளாளர் தந்தையாக பேரொருள் தந்தை சி. இருதயராஜ் அடிகளார் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஏடுகள் பல புரட்டினால் ஏற்றம் கொடுக்கும் மனித வாழ்க்கை என்பதை உணர்ந்து தரம் உயர்த்தும் கல்வியை தரமாய் கொடுத்திட, காது கேளாதோரும் கருத்தாய் கற்றிட, வாய் பேசாதோரின் வாழ்க்கையை உயர்த்திட